வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் பேசின பேச்சில் திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சி அதிமுக தான், அதிமுகவுக்கு தான் அந்த பலம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த பைபோலார் பாலிடிக்ஸுங்கிறதுக்குள்ள திமுக அதிமுகவை தொடர்ந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பேச்சின் முக்கிய சாராம்சம்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு மூன்றாவது சக்தி தமிழக அரசியல் களத்தில் வளர்ந்து வருவது பல்வேறு கட்சிகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அந்த தாவேகா பக்கம் சில கட்சிகள் போகக்கூடும் என்கிற பேச்சு அரசியல் தளத்தில் எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளையும் திரைமறைவில் அதிமுக சில மாதங்களுக்கு முன் ஈடுபட்டது. ஆனால் அது பலனளிக்காத நிலையில் இன்றைக்கு அதிமுக மட்டும்தான் மாற்று சக்தி என்று திரும்ப திரும்ப கூறக்கூடிய நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிரொலி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்களான திரு டி ஜெயக்குமார் அவர்களாகட்டும், திரு செல்லூர் ராஜு அவர்களாகட்டும், திரு ஆர்பி உதயகுமார் அவர்களாகட்டும், அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையை நீங்கள் தொடர்ந்து பின்தொடர்வீர்களானால் அதில் நீங்கள் பார்க்கலாம். அதிமுக தான் மாற்று சக்தி என்று யாராவது ஒருவர் கூறுவது தினசரி தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், திரு விஜய் அவர்கள் கடந்த கடைசியாக நடைபெற்ற கூட்டத்தில் அதற்கு முன்பும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை இன்னமும் கூர்மைப்படுத்தி தமிழகத்தில் தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று கூறி, அதன் பிறகு களத்தில் இல்லாதவர்களை பற்றி சில பேரை பற்றி நான் பேசுவதே இல்லை என்று கேட்கிறார்கள், களத்திலே இல்லாதவர்களை பற்றி நான் இதற்கு பேச வேண்டும் என்று சொல்லி, அது அதிமுகவை சீண்டிய பேச்சா, நாம் தமிழர் கட்சியை சீண்டிய பேச்சா என்பதெல்லாம் விவாத பொருளாகிவிட்ட நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக விஜய் அவர்களை விமர்சிக்காமல் அவருடைய சுற்றி இருப்பவர்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினருக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகத்தில், அதே போல பொதுத்தளத்திலும் அதிமுக வலிமை இழந்து விடவில்லை, அதிமுக தான் இன்றைக்கும் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள் எங்களோடு வந்து சேருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். கிட்டத்தட்ட அதே குரலைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை அவர்களும் எதிரொலித்திருக்கிறார். ஆகவே இன்னமும் கூட அவர்கள் ஒரு அழைப்பை ஓப்பனாக வைத்திருக்கிறார்கள் தாவேகாவுக்கு. ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவினுடைய அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு இப்படி சொன்னது மட்டுமல்ல, நீங்கள் சமீபத்திய உதாரணம் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் விருப்ப மனு வாங்குவது ரொம்ப முன்கூட்டியே தொடங்கிவிட்டார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஏப்ரலில் தேர்தல் என்று சொன்னால் பிப்ரவரி 3வது வாரம் அப்படித்தான் விருப்ப மனு வாங்குவது இருக்கும். 3வது வாரம் அல்லது மார்ச் முதல் வாரம் கூட சமயத்தில் இருக்கும், ஒரு வாரம் தான் இருக்கும். அதன் பிறகு அவர் ஸ்க்ரூட்டினை செய்ய ஆரம்பித்து விடுவார் செல்வி ஜெயலலிதா. சில சமயங்களில் மாவட்ட செயலாளர்களிடம் கொடுப்பார், ஷார்ட் லிஸ்ட் கொடுக்க சொல்லி, சில சமயங்களில் தனக்கு நம்பிக்கைக்குரியவராக அவர் எப்போதும் அந்த பணிக்கு பயன்படுத்துகிற ஒரு 3-4 பேர், அந்த 3-4 பேர் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அந்த முன்னணி தலைவர்கள், அவர்களிடம் அந்த ஷார்ட் லிஸ்ட் கேட்பார். ஷார்ட் லிஸ்ட் கேட்டுவிட்டு அதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதை கூர்மையாக கவனித்து விடுவார். அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆட்களோடு அவர் நேர்காணல் தொடங்கி விடுவார். அவர் நேர்காணல் தொடங்கி இந்த நேருக்கு வாய்ப்பு என்றால் வேலையை போய் பாருங்கள் என்றே சொல்லிவிடுவார். இது அவரது பாணியாக இருந்தது. இப்போது ஜனவரி பிறப்பதற்கு முன்பு டிசம்பரிலேயே வேட்புமனுவை வாங்கி அதன் பிறகு அதை மேலும் 1 வாரம் 8 நாள் நீடித்து இப்படி செய்வது என்பது கூட ஒரு வகையில் தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று மற்ற கட்சிகளை விட அதிமுகவினருக்கே காட்டுவது, இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு, அந்த கூட்டணி பலத்திலேயே இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை கொடுப்பதற்காக இதை செய்கிறாங்களா? நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று கூறினாலும் மேலும் சில கட்சிகள் இணையும் என்பதை அவர் சேர்த்தே சொல்லுகிறார். இதுதான் கூட்டணி என்றால் நம்பிக்கை இழந்து விடுவார்கள், நம்பிக்கையை அடைய மாட்டார்கள். மேலும் சில கட்சிகள் இணைவார்கள் என்ற நம்பிக்கை ஊட்டுகிறார். யார் அதெல்லாம்?
இல்லை, நீங்கள் வந்து களத்தில் இன்னும் சேராதவர்கள் என்று முடிவெடுக்காத நிலையிலே பலர் இருக்கிறார்கள். ஆனால் அதில் யார் அதிமுகவோடு சேரப்போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. முடிவெடுக்காதவர்கள் என்று பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 2 தரப்பும் முடிவெடுக்கவில்லை. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி என்ற 2 தரப்பும் முடிவெடுக்கவில்லை. இந்த 2 தரப்பும் இணைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னொரு கட்சி என்று பார்த்தால், சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவோடு இருந்த தேமுதிக, பாஜகவோடு இருந்தது பாமக, அதிமுகவோடு இருந்தது தேமுதிக, அதிமுகவோடு இருந்த இன்னொரு கட்சி புதிய தமிழகம். அந்த கட்சியும் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஜான் பாண்டியன் அவர்களுடைய அமைப்பும் முடிவெடுக்கவில்லை. இது தவிர உங்களுக்கு சிறிய அமைப்புகள் இருக்கின்றன. புதிய நீதி கட்சி அல்லது வேற சில அமைப்புகள் இருக்கின்றன. ஐஜேகே இருக்கிறது. ஆகவே இவர்களும் எந்த அணியில் இணையப் போகிறார்கள்? 1-2 கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1-2 கட்சிகள் ஃபென்ஸ் சிட்டராக இருக்கிறது. அந்த ஃபென்ஸ் சிட்டர்கள் எல்லாம் என்ன செய்ய போகின்றன? 1-2 கட்சிகள் என்டிஏவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓபிஎஸ் தலைமையிலான பிரிவும் அவர்கள் இப்போது இணைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக சுருங்கிவிட்டன. ஆகவே இணைய வாய்ப்புள்ள சில கட்சிகள் இருக்கின்றன. அவற்றை குறிவைத்து அதிமுகவும் பாஜகவும் காய் நகர்த்த துவங்கி உள்ளன என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த என்டிஏல இருந்த கட்சிகள் கூட என்டிஏல சேர்றதுல ஏன் தயக்கம் காட்டுறாங்க? அதற்கு காரணம், உங்களுக்கு வந்து விஜய் என்கிற ஒரு ஆப்ஷன், இன்னொன்று திமுகவே இந்த முறை எவ்வளவு வலுவாக தனது கூட்டணி இருப்பதாக கருதினாலும் விஜய் என்கிற புதிய வரவின் காரணமாக அவர் பக்கம் எந்த ஒரு கட்சியும் போய்விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருக்கிறது. நான் இன்னும் பொதுவெளியில் வராமல், ஆனால் நண்பர்கள் வழியாக நான் கேள்விப்படுவது, மிகச்சிறிய அளவில் வாக்கு வங்கி இருப்பதாக கூட கருத முடியாத சில அமைப்புகளை திமுக ஒரு சீட் கொடுத்து தன்னுடைய அணிக்குள் இழுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது. என்னால் பெயர்களை கூட சொல்ல முடியும். உங்களுக்கு திரு கருணாஸ், திரு தமிமுன் அன்சாரி, அதே போல் வேட்டோ கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்து மாநாடு நடத்திய ராஜ் கவுண்டர், இவர்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு தனியரசு இப்படி கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக எதிர்த்தரப்பு வலுவடையாமல் இருப்பதற்கு காய்களை நகர்த்தி வருகிறது என்பதுதான் இதில் கவனிக்கத்தக்க அம்சம். ஏற்கனவே ஜெயலலிதாவும் இவங்களுக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். சென்ற முறை இவர்கள் எந்த அணியிலும் இல்லாமல் இருந்தார்கள். திமுக அணியிலே தனியரசு இல்லை, திமுக அணியிலே தமிமுன் அன்சாரி இல்லை. அந்த வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் வந்து அரசியலமைப்பே அல்ல. ஜெயலலிதா காலத்தில் அவங்களோட இருந்தாங்க இவங்களாம். இல்லை, அவர் இல்லை, கொங்கு பிரிவு இருந்தது, தனியரசு இருந்தார். இப்போது அவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு வரை அல்லது இப்போது வரை திருமதி சசிகலா அவர்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து வந்திருக்கிறார். எதற்காக சொல்கிறேன் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சிறிய கட்சிகள் அல்லது அமைப்புகளை தவிர முடிவெடுக்காத சில கட்சிகளுக்கும் வலை வீசி காத்திருக்கிறது. முடிவெடுக்காத கட்சிகளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. டிஎம்கே தாவேகா 2 ஆப்ஷனும் இருக்கிறது. தேமுதிகவுக்காகட்டும், மிக ஆச்சரியமாக நாம் எல்லாம் கேள்விப்படுகிற செய்தி, ஓபிஎஸ் அவர்களுக்கே திமுக அழைப்பு காத்திருக்கிறது. திமுக வந்து அவர் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கு சில இடங்களை ஒதுக்குவதற்கு முன் வந்திருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த களம் வித்தியாசமாக இருக்கிறது. 2026 தேர்தல் களம் சில அதிசயமான காட்சிகளுக்கு காத்திருக்கிறதோ என்று கூறத்தக்க வகையிலே தான் இப்போதைய சூழல் அமைந்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியதாக சில செய்திகள் வெளியானது. அது பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்படுகிறதெல்லாம் மேம்போக்கான செய்திகள். இப்போது அவர்களுடைய வியூகம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஆங்காங்கே மிக வலிமையான வேட்பாளர்களாக நாம் தேடி எடுக்க வேண்டும். குறைந்தது 20 கோடி 15 கோடி 20 கோடி செலவு செய்பவர்கள், சொந்த முறையிலே செலவு செய்பவர்கள் எங்கெல்லாம் கிடைக்கிறார்களோ, ஓரளவு உள்ளூர் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேட்பாளர் சீட் உடனே கிடைக்கும் என்பதுதான் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய. அதிமுக பற்றாக்குறை இருக்கா என்ன அதுக்கு? இல்லை, நீங்கள் அப்படி எல்லோரும் வந்து செய்து விட மாட்டார்கள். நான் உடைத்து பேசுவதாக இருந்தால், என்னிடத்திலேயே சில நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஆட்சிக்கு வருவோமா என்பது சந்தேகமாக இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு 25-30 கோடி இந்த எலெக்ஷனில் போட வேண்டுமா
வெறுமனே எதிர்க்கட்சி உறுப்பினராகத்தான் இருக்க முடியும் என்றால் அதற்கு சில பேர் தயங்குகிறார்கள், யோசிக்கிறார்கள். இப்ப மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனால் புதியவர்கள் தயங்க மாட்டார்கள். இப்ப மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு செல்லூர் ராஜு, திரு ஆர்பி உதயகுமார், திரு ராஜன் செல்லப்பா. இந்த பக்கம் கொங்குக்கு வந்தீங்கன்னா திரு எஸ்பி வேலுமணி, திரு தங்கமணி, திரு பொள்ளாச்சி ஜெயராமன். டெல்டா பக்கம் போனா திரு விஜயபாஸ்கர், திரு ஓஎஸ் மணியன், திரு காமராஜ். ஒவ்வொரு பகுதியிலையும் 30-40 வருஷமா செல்வாக்கோடு இருக்கிற வேட்பாளர்கள் அதிமுக கிடைக்க தானே செய்யறாங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்லுகிற 30-40 பேர் மிக வலிமையான வேட்பாளர்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. திரு சி.வி. சண்முகம் இங்க வலிமையான வேட்பாளர்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து வேறு. 20 கோடி செலவு பண்ணி எதிர்க்கட்சி தான் என்று தெரிந்து பிரபலங்கள் செலவு செய்ய மாட்டார்கள். ஆனால் வேற நியூ ஃபேஸஸ் இருக்கிறார்கள் அல்லவா, புது முகங்கள். தேர்தலிலே போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ சீட், நம்ம அந்த ஊர் எம்எல்ஏ அல்லது எம்எல்ஏ வேட்பாளர் அடுத்த முறை மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இதுக்கு ஒரு துண்டு போட்டோம்னா அப்படி என்று கருதக்கூடியவர்களில், அரசியலில் ஈடுபடுகிறவர்களில் எம்எல்ஏ கனவுகளோடு வருகிறவர்கள் அதிகம். ஆனால் என்ன லாபம்? நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி புதுமுகங்களுக்கு நிறைய பேருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்தாருங்கிறதான விமர்சனத்திற்கு உள்ளானுச்சு. வெற்றி வாய்ப்பை பாதிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போது வலிமையான கூட்டணி அதிமுகவுக்கு இல்லை, இப்போதும் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இப்போது செல்வாக்கானவர்கள் எத்தனை பேர் தயாராக முன் வருவார்கள் என்பது ஒரு பெரும் கேள்வி. சிம்லா முத்துச்சோழனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, திருப்பி அந்த வாய்ப்பை வாங்கிட்டாங்க. அவ்வளவு விமர்சனங்கள் வந்தது இல்லை வேட்பாளர் தேர்வில்? அவ்வளவு விமர்சனங்கள் வந்தது சார். இப்போ உங்களுக்கு முன்னாடி கண் முன்னாடி ஒரு ரோசி பிக்சர் இருந்ததுன்னா சீட்டை வாங்குவதற்கு முண்டி அடிப்பார்கள். போட்டி இருக்கு, நான் நிற்கிறேன் நீ நிற்கிறீங்க அப்படின்ற ஒரு மல்லு கட்டக்கூடிய நிலை இருக்கும். எனக்கு தெரிந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 1-2 முக்கிய பிரமுகர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக சந்தித்து தங்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு தொகுதி மாற்றி தர சொல்லி கேட்கிறார்கள். ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற தொகுதி வேண்டாம், வேறு தொகுதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஜெயிச்ச தொகுதியே வேண்டாம் வேண்டாம் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் களத்திலே சில சூழ்நிலைகள் மாறி காட்சிகள் தென்படுகின்றன. நான் அதிமுகவில் மட்டும்தான் அந்த காட்சி இருக்கிறது என்று பார்க்கவில்லை, திமுகவிலும் அத்தகைய பேச்சுக்கள் இருக்கின்றன, திமுக கூட்டணி கட்சிகளிலும் அந்த நிலை இருக்கிறது. இப்போது நாமே கூட கேள்விப்படுகிறோம், மாண்புமிகு முதலமைச்சரை கூட கொளத்தூர் தொகுதியிலே மறுபடியும் போட்டியிடுவாரா? 1,00,000 வாக்குகள் அதில் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் எந்த மாதிரியான வாக்குகள் அந்த வாக்குகள் எல்லாம் என்ற கேள்வி சந்தேகம் எழுந்துள்ள சூழலில் அவரே ஒரு சேஃபான தொகுதிக்கு மாறலாமா, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிக்கோ திருவாரூருக்கோ போகலாமா என்கிற நிலை அவர் லெவலில், பாப்புலரான ஒரு லீடர் லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் ஒரு வெற்றி என்பது மிக முக்கியம் என்று கருதக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் அதை கடந்து விட்டு வருவோமானால் அதிமுகவில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இந்த முறை கிடைக்காது என்று நான் கருத தயாராக இல்லை. புதுமுகங்கள் பணபலம் மிக்கவர்கள், இவர்களுக்கு பணபலம் மிக்கவர்கள், வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, அவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனையும் தொக்கி நிற்கிறது. நீங்கள் பணபலம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக ஒருவருக்கு ஒரு தொகுதியை நீங்கள் விட்டுக் கொடுத்தால் அந்த தொகுதியிலே நகர செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ நமக்கு ஒரு முறை வாய்ப்பு வரும் என்று ஒரு 10 ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த முறை அந்த வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அவருக்கு முதல் ஆப்ஷனாக விஜய் இருப்பார். அதுவும் அப்படிப்பட்டவர்களுக்கு நன்கு அறிமுகமான திரு செங்கோட்டையன் அங்கே இருக்கக்கூடிய நிலையில் இப்படி சில காட்சிகளையும் நீங்கள் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அதிமுக சின்னத்தில் போட்டி போடுறதை விட தாவேகா சின்னத்தில் போட்டி போடலாம்னு நினைப்பாங்கன்றீங்க? அப்படி சொல்லவில்லை, இங்கே வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அங்கே போகலாம் என்று முடிவெடுப்பார்கள். அவ்வளவு வேட்பாளர் டெபிசிட்ல இருக்கு தாவேகா. நீங்கள் தாவேகா அவ்வளவு வேட்பாளர் டெபிசிட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை விட தாவேகாவுக்கு அனுபவஸ்தர்களின் தேவை இருக்கிறது. அனுபவஸ்தர்கள் அந்த கட்சிக்கு வந்தால் அவர்களை ஒரு 25-30% அகாமடேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களுக்கும் இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தானே பார்ப்பாங்க. இந்த முறை நாம செலவு செய்து போட்டியிடலாம் தானே யோசிப்பாங்க. அப்போ அதிமுக வரக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு மிக நிச்சயமாக அப்படித்தான் கனவுகளோடு தாவேகாவில் இணைந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும், கூட்டணி கட்சிகளுக்கு என்று ஒரு நம்பர் போகும், அது தவிர கட்சியில் இது மாதிரி பிரபலங்கள் வருகிற போது அவர்களுக்கு சீட் தர வேண்டி இருக்கும் என்பதை அவர்களும் உணர்ந்திருப்பார்கள். அது ஒரு பெரிய நம்பராக இருக்க போவதில்லை. நீங்கள் இப்போது பார்த்தீர்கள் என்றால்
எத்தனை எக்ஸ்எம்எல்ஏக்கள் அல்லது எம்எல்ஏ நின்று ஜெயிக்கக்கூடியவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் வாய்ப்பும் கிடைக்கும். அதிமுகவிலிருந்து ஒருத்தர் வருகிறார், உடனே அவருக்கு சீட்டு கொடுத்து விடலாம் என்று பார்க்க மாட்டார்கள். அவர் அந்த தொகுதியில் நன்கு மக்களிடம் அறிமுகமானவரா இல்லையா, அது திரு செங்கோட்டையன் உட்பட அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரிடம் கேட்கப்படும். ஆகவே வெற்றி வாய்ப்பு குறித்தும் பரிசீலித்து தான் கொடுக்கப்படும். ஒரு வகையில் பார்த்தால் இத்தகைய அரசியல் அனுபவசாலிகளுக்கு கொடுப்பது ஒரு வகையில் நல்லது. நீங்கள் ரா ஹேண்ட் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவர் டோட்டலி ஹி ஷுட் பி லாயல். நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கேன், இந்த தேர்தலில் விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சவால், கட்சியில் இருப்பவர்களெல்லாம் புதியவர்களுக்கு அவர் வாய்ப்பு தரப்போகிறார். அப்படி புதியவர்கள் விலை போகாதவர்களாக இருக்க வேண்டும். திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ விலை போகாதவர்களாக இருக்க வேண்டும். தேர்தலுக்கு முன்பா பின்பா? தேர்தல் சமயத்தில் லாஸ்ட் மினிட்ல ஒரு வேட்பாளர் வித்ட்ரா பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு வேட்பாளருக்காக உழைக்க வேண்டிய ஒரு மாவட்ட செயலாளர் கட்சி மாறிவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஆகவே அது தாவேக்காவுக்கு ஒரு முக்கியமான சவால் என்று நான் பார்க்கிறேன். தாவேக்கா திமுகன்னு தொடர்ந்து பொசிஷன் பண்ற இடத்துல திரு விஜய் இருக்காரு. அதற்கான எதிர்நிலையை தான் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு உதயநிதி போன்றவர்கள்லாம் எடுக்கிறாங்களா? திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தக்க வைப்பதற்காக திமுக வெர்சஸ் அதிமுக என்று மாற்றுவதற்கு திமுகவும் விரும்புகிறது, அதிமுகவும் விரும்புகிறது. தாவேக்கா எங்கள் முன் ஒரு பொருட்டல்ல என்று அலட்சியப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அலட்சியப்படுத்த முடியாதபடி அவர்கள் பதில் கொடுக்க நேரிடுகிறது. எனக்கு தெரிந்து திமுகவை கூட அவரை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கவும் என்று ஒரு அறிவுரை கூறப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் அமைச்சர் தாமோ அன்பரசன் கமெண்ட் அடித்தார். அதற்கு பிறகுதான் MRK பன்னீர்செல்வம் கமெண்ட் அடித்தார். ஆகவே தாவேக்காவை பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. இல்லை எங்களுக்கு இவங்களுக்கு தான் போட்டின்னு நீங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணலாம். ஆனால் ஆங்காங்கே இளைஞர்கள் திரளுகிறார்கள் அல்லது ஆங்காங்கே இளைஞர்கள் தேர்தல் களத்தில் பணிபுரிய வருகிறார்கள் என்கிற போது நீங்கள் எப்படி அது ஒரு ஃபோர்ஸே இல்லை என்று மறுதளிக்க முடியும்? நான் அதற்காக அதிமுகவுக்கு நிகராக தாவேக்கா இருக்கிறது என்றோ நிச்சயமாக அந்த இடத்தை இது பெற்றுவிடும் என்றோ நான் இப்போதைக்கு கூற தயாராக இல்லை. ஆனால் அலட்சியப்படுத்த முடியாத, கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அரசியல் சக்தி என்று நான் பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி கூட விமர்சிக்கிறார் திரு விஜய் சமீப நாட்கள். ஆமாம், மறைமுகமாக விமர்சிக்கிறார். நீங்கள் அவர் நேரடியான விமர்சனத்தை இன்னும் தொடங்கவில்லை. புதியவர்கள் அப்படின்லாம் சொல்லி, ஆனால் நான் மிக உறுதியாக நம்புகிறேன், மிக விரைவில் திரு விஜய் அவர்களும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, ஒரு கட்சி இன்னொரு கட்சி பெயர் குறிப்பிட்டு விமர்சிக்காமல் அரசியல் நகர முடியாது. நீங்கள் விஜய் நான் மாற்று என்றால் யாருக்கு மாற்று? திமுகவுக்கு மட்டும் மாற்றா? அந்த கேள்விக்கு அவர் விடை சொல்ல வேண்டும். திமுக அதிமுகவுக்கு மாற்று என்றால் அதிமுக குறித்த விமர்சனங்களையும் அவர் முன்வைக்க நேரிடும், விரைவில் நேரிடும். நான் இது தொடர்பாக தாவேக்காவினுடைய முன்னணி தலைவர் ஒருவரிடம் தனிப்பட்ட முறையிலே உரையாடி கொண்டிருந்த போது கேட்டேன். மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர். அவரிடத்தில் நான் உரையாடுகிற போது கேட்டேன், விஜய் எவ்வளவு நாள் நீங்கள் அதிமுகவை தவிர்த்து விட்டு பேச முடியும் என்று. நீங்கள் சொல்லுவது சரிதான், அதிமுகவையும் சேர்த்து தான் விமர்சிக்க வேண்டிய கட்டாயங்களுக்கு ஏற்படும். திமுகவும் அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தாவேக்காவை அலட்சியப்படுத்துவது மட்டும் அல்ல, அதிமுக மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் திமுக ஆட்சி கடந்திருக்கிறது. இது குறித்தும் விஜய் பேச வேண்டி இருக்கும் என்று அந்த தாவேக்கா முக்கிய பிரமுகர் என்னிடத்தில் சொல்கிறார். ஆனால் அதிமுக வாக்கு வரணும், விமர்சனம் பண்ணா வராது அப்படிங்கிறதானே திரு விஜய் கணக்கா இருக்கும். இல்லை, அதிமுகவுடைய பலவீனத்தை சுட்டிக்காட்டி திமுக அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவதும் அந்த வாக்கு அதிமுக ஆதரவு வாக்குகளை இழுக்கக்கூடிய ஒரு உத்திதான். நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவது, மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயரை பயன்படுத்துவது, அதுதவிர அதிமுகவை குறித்து திமுகவோடு தொடர்பு படுத்தி விமர்சனம் செய்வது, அதுவும் ஒரு உத்தியாகத்தான் இருக்கும். தாவேக்கா மேல அதிருப்தி வந்துடாதா அதிமுக தொண்டர்களுக்கு? இல்லை, அதிமுக தொண்டர்களுக்கு நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அல்லது கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் கட்சிக்காக அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக நிற்பார்கள். நான் கூறுவது ஆதரவு வாக்காளர்கள். தேர்தலுக்கு தேர்தல் திமுகவா அதிமுக எது பெட்டர் என்று பார்த்து சூஸ் பண்ணுகிற வாக்காளர்கள், அவர்களிடத்திலே அது தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய மாற்றுன்னு பார்க்கக்கூடியவர்களை சொல்றீங்க? மாற்று அரசியல் தேவை என்று கருதக்கூடியவர்கள், தமிழகத்தில் மாற்று அரசியல் தேவை என்று கருதக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அவ்வாறு உருவாகிற சக்திகளுக்கு ஆதரவு அளித்து வந்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், விஜயகாந்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள்,
பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு அணி உருவான போது, அதாவது அவர் முயற்சி எடுத்து ஒரு அணி உருவான போது 18% ஆதரவு அளித்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுக விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்த போது ஒரு ஆதரவு அளித்தார்கள். ஆகவே வெவ்வேறு சமயங்களில் திமுக அதிமுக வேண்டாம் என்று கருதி ஒரு பிரிவினர் வாக்களித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்களா அந்த மாற்றுன்னு சொல்றவங்க? அதற்கு காரணம் அந்த அணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை ஊட்டாதது தான் காரணம். நான் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், விஜயகாந்த் அவர்களும் வைகோ அவர்களும் கைகோர்த்தார்கள். வைகோ கடைசி நேரத்தில் போட்டியிடாமல் ஒதுங்கினார். அது என்ன மாதிரியான செய்தியை அந்த தேர்தலின் சமயத்தில் கொடுத்தது என்று உங்களுக்கு தெரியுமா? தேமுதிக கடும் அதிருப்தி அடைந்தது மதிமுகவின் அந்த முடிவு குறித்து. விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தது. ஆனால் அந்த கூட்டணியினுடைய முக்கியமான உறுப்பு கட்சி தலைவர் தேர்தலில் பங்கேற்பதில்லை என்று இறுதி நேரத்தில் முடிவெடுத்தார். அது ஒரு காரணம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, அந்த அணி ஜெயிக்கும் என்கிற ஒரு பிரமை ஏற்பட வேண்டும், நம்பிக்கை ஏற்பட வேண்டும். எப்போவுமே ஜெயிக்கிற பக்கம் போடணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3-5% இருக்காங்க. நானும் இப்போதும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விஜய் பக்கம் 2-3 கட்சிகள் சேர வேண்டும், சேர்ந்து அதுவும் ஒரு கூட்டணி தான் என்ற தோற்றம் உருவாக வேண்டும். தனித்து போட்டியிட்டா பத்தாதுன்றீங்க? தனித்து போட்டியிட்டு எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்குமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.